அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒரு அக்குபஞ்சர் புள்ளி அப்படின்ற வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போற புள்ளி ட்ரிபிள் வார்மர் 6. இந்த ட்ரிபிள் வார்மர் 6 எங்க இருக்கு, அதனுடைய சிறப்பு என்ன, அது என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ட்ரிபிள் வார்மர் 6 அப்படின்னா அது வந்து நெருப்பில் நெருப்பு பூத புள்ளி. ட்ரிபிள் வார்மர்ன்றது வந்து அதாவது வெப்ப குழி. இதுவே வந்து உஷ்ணத்தை கையாளக்கூடிய ஒரு உறுப்பு. அதில் வந்து நம்ம வந்து ஃபயர் பாயிண்ட் வந்து போடுறோம். இப்போ இந்த ட்ரிபிள் வார்மர்ல ஃபயர் போடும்போது என்ன வேலை நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதோட லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரிபிள் வார்மர் வந்து நம்மளுடைய மோதிர விரல் இருக்கு இல்லையா, அதுல இந்த உட்பக்க நகக்கோண முனையில வந்து இருக்கும். அப்போ இங்க இருந்து இந்த புறங்கை மணிக்கட்டு ரேகை இருக்கு இல்லையா, இது வரைக்கும் வந்துட்டு இதுல இருந்து ஒரு 3 சொன் 3 சொன்னா 4 விரல் வைக்கணும் வச்சு இந்த இடம் வந்து ட்ரிபிள் வார்மர் 6. இந்த ட்ரிபிள் வார்மர் 6 போடும்போது என்ன ரிசல்ட் இருக்கு, அது என்ன வேலை பார்க்குது அப்படின்றது வந்து பார்க்கலாம். முதல் வந்து இதுல நெருப்புல நெருப்பு பூத புள்ளி அப்படிங்கும்போது இது வந்து எங்க செயல்படும் கேட்டீங்கன்னா, சிறுகுடல்ல வந்து இதனுடைய வேலை வந்து இருக்கும். அதாவது சிறுகுடலுக்கு துணை புரியக்கூடிய ஒரு உறுப்பா வந்து இந்த ட்ரிபிள் வார்மர் வந்து இருக்கு, இணை உறுப்பா வந்து இருக்கு. அப்ப இந்த பாயிண்ட் போடும்போது நமக்கு வந்து வேலை எங்க நடக்கும் கேட்டீங்கன்னா, சிறுகுடல்ல வந்து சிறப்பா நடக்கும். சிறுகுடல்ல என்ன வேலை நடக்கணும், சிறுகுடலோட வேலையே வந்து நம்ம உண்ணும் உணவை வந்து நன்கு ஜீரணித்து அதுல இருக்கக்கூடிய சத்துக்களையும் சாரங்களையும் வந்து நம்மளோட பிளட்ல வந்து கலக்க வச்சு உடல் முழுவதும் அனைத்து செல்களுக்கும் விநியோகப்படுத்தக்கூடிய வேலையை வந்து செய்யறதுக்கு சத்தையும் சாரத்தையும் வந்து பிரிச்சு அது போக வந்து கழிவுகளை வந்து பெருங்குடலுக்கு அனுப்பக்கூடிய வேலையவும் இதுதான் பார்க்குது. அப்படி நடக்கும்போது இந்த சிறுகுடலினுடைய வேலை வந்து எந்த விதத்தில் பாதிக்கப்படும் போது இது வந்து கொடுக்குது அப்படின்னு சொன்னோம்னா, சிறுகுடல் வந்து அதுவும் வந்து ஒரு உஷ்ணத்தை கையாளக்கூடிய ஒரு ஆர்கன் தான். ஒண்ணு அதுல வந்து நெருப்பு மிகுதியா இருக்கும் போது என்ன பண்ணும் அப்படின்னா, எல்லாத்தையும் வந்து சீக்கிரம் வந்து எரிச்சு தள்ளிடும். அது ஒரு நோய் நிலை. இதுல வந்து நெருப்பு வந்து கம்மியா இருக்கு, சிறுகுடல்ல வந்து உஷ்ணம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த நேரத்துல வந்து என்ன செயல் நடக்காது, அதுக்கு தான் இதை பார்க்க போறோம். ஏன் எல்லாத்தையுமே உஷ்ணம் குளிர்ச்சி இப்படின்ற நிலையிலே பேசுறோம் அப்படின்னா, அக்குபஞ்சரே வந்து இன் யாங், அதாவது குளிர்ச்சி வெப்பம் அப்படின்ற விஷயத்தை வச்சே வந்து அனைத்து நோய் நிலையும் வந்து கணிச்சதுனால நம்ம இந்த விஷயமாவே பார்க்குறோம். ஓகே, இப்போ வந்து சிறுகுடல்ல வந்து உஷ்ணம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, ஒரு பிரியாணி சமைக்கிறோம், ஓகேவா? பிரியாணி சமைக்கும் போது அதை வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சு சமைச்சோம்னா என்ன ஆகும், அப்படி வந்து அடி பிடிச்சு போயிடும், நல்லா வந்து வெந்திருக்காது. அது காய்கறி போடுறோமோ இல்லை மட்டன் ஐட்டம் போடுறோமோ, நான்வெஜ் போட்டாலும் சரி வெஜிடபிள் போட்டாலும் சரி, அது வந்து சரியா வெந்திருக்காது, ஏன்னா நின்று வேகாது. அதே மாதிரி அதுல உள்ள மசாலாலாம் வந்து நல்லா ஒன்று போல வந்து மிக்ஸ் ஆயிருக்காது. இதே விஷயம் ரொம்ப குறைவான தீயா இருந்தாலும், அதாவது சாதமே கொதிக்கல, தண்ணியே கொதிக்காம வந்து நம்ம போட்டுட்டு உக்காந்துக்கிட்டே இருந்தோம்னா அது எந்த லெவல்ல இருக்கும், ரொம்ப மைல்டா வந்து அப்பயும் வந்து என்ன இருக்குன்னா, சாதம் சரியா வேகாம மசாலா சரியா இறங்காம நீரும் தண்ணியுமா வந்து ஒரு மாதிரி இருக்கும். இப்ப இந்த பிரியாணி வைக்கிறதுலே ரொம்ப டேஸ்டான பிரியாணின்னு வந்து ஒன்று சொல்லுவோம், என்னன்னா தம் பிரியாணி. அந்த தம் பிரியாணி என்ன பண்றாங்க, நல்லா ஓரளவுக்கு வந்து அந்த இது உஷ்ணமானோடனே, நம்ம ஓரளவுக்கு சமைச்சு முடிச்சோடனே அந்த மசாலாவும் இறங்குறதுக்காக அதை என்ன பண்றாங்கன்னா மேலே வச்சு தம் போட்டுடுறாங்க. அதாவது கறி துணி துகள்களை வச்சோ ஏதோ ஒரு விஷயத்த வச்சு தம் போடுறாங்க. இப்போ தம் போடும்போது என்ன ஆகுதுன்னா, இங்க கீழே இருந்து ஒரு வந்து உஷ்ணம் வந்து இருக்கு. இந்த சட்டியில உள்ள பிரியாணி வந்து எப்படி இருக்காது அப்படின்னா, ஆறிப்போன பிரியாணியில போட மாட்டாங்க, அதுவும் சூடா இருக்கும் போதுதான் இதை ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து இதுக்கு மேல வந்து வைக்கிறாங்க. அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த உஷ்ணமும் அந்த உஷ்ணமும் சேர்ந்து மிதமாக ஒரு சாதத்தை வந்து பக்குவப்படுத்துது. அதாவது கறி நல்லா வெந்திருக்கும், காய்கறியா இருந்தாலும் நல்லா வெந்திருக்கும், அதே மாதிரி மசாலாஸ் வந்து நல்லா இறங்கி இருக்கும். இந்த வேலை தான் வந்து இதை பண்ணும்போது நடக்குது. இதே விஷயம் நாம வந்து சிறுகுடல்ல வந்து பனி நடக்காதப்போ, அதாவது அது வந்து நம்ம சாப்பிட்ட உணவுல இருந்து நல்லா வந்து சத்துக்களை எடுக்க முடியாதப்போ நாம வந்து இந்த பாயிண்ட்டை வந்து ட்ரிபிள் வார்மர் 6 போட்டோம்னா அழகா அங்க உள்ள சாதம் வந்து நல்லா டைஜஸ்ட் ஆயிரும். டைஜஸ்ட் ஆகி எப்படி வந்து வெந்த
பிரியாணியில வந்து நல்ல மசாலாஸ் இறங்கி நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம உண்ட உணவுல இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து அழகா மூலக்கூறுகளா பிரிக்கப்பட்டு நம்மளுடைய உடலுக்கு வந்து தேவையான சத்துக்களா வந்து ஒவ்வொரு செல்லுக்கும் வந்து கிடைக்கும்படி செய்யுது. அப்போ இந்த வேலை நடக்கலை அப்படின்னா என்னென்ன தொந்தரவுகள் வரும், அந்த பாயிண்ட்டுக்கெல்லாம் இதை வந்து போடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்னதே வந்து இந்த விஷயம் வயிற்றுல வந்து செரிமானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம். அப்போ இது வந்து சரியா நடக்கலை அப்படின்னா என்ன ஆகும்? வந்து மலச்சிக்கல் ஏற்படும். மலச்சிக்கல் என்ன பண்ணும்? நான் சொன்னேன் இல்லையா, அந்த சட்டியில வந்து சாதம் ஒட்டிக்கும், அதிகமா நெருப்பு இருக்கும். அந்த மாதிரி சட்டியில வந்து சாதம் ஒட்டிக்கிற மாதிரிதான் நமக்கு வந்து மலச்சிக்கல் உள்ள இருந்து வெளியே வேற முடியாம ரொம்ப வந்து கஷ்டப்படுது, தீஞ்சு போன ஒரு மலமா இருக்கு. அந்த பிரச்சனைக்கு அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சிறுகுடல்ல செரிமானம் சரியில்லாம உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் ரொம்ப அதிகமா இருக்குன்னா நீங்க இந்த ட்ரிபிள் வார்மர் 6 பாயிண்ட் வந்து போடலாம். ஓகே. அப்புறம் இந்த ட்ரிபிள் வார்மர் 6 வந்து இந்த சிறுகுடல்ல வந்து சரியா வந்து செரிமானம் நடக்கல அப்படின்றப்போ என்ன ஆகும்னா, அந்த அரைகுறையாக சமைக்கப்பட்ட உணவு அப்படிங்கும் போது அதுல இருந்து நிறைய கெட்ட வாயுக்கள் வந்து வெளியாக ஆரம்பிச்சு, அதாவது கார்பன் டை ஆக்சைடு வந்து நிறைய வெளியே வந்துடும். என்ன சொல்லுவாங்கன்னா, சாப்பிட்டு முடிச்சோடனே எனக்கு வயிறு ரொம்ப ஒரு மாதிரி வந்து கடபடா கடபடாங்குது, இந்த வயிறே உப்பிசமா இருக்கு, அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வந்து இந்த பாயிண்ட் வந்து போடும்போது நல்ல பலன் இருக்கும், வயிறு உப்பிசம் வந்து குறையும். அப்புறம் இன்னொன்று ட்ரிபிள் வார்மர் 6 அப்படிங்கும்போது இது இங்க இருந்து வந்து இப்படி வந்து இந்த புறங்கை வழியா இப்படி மேலே ஏறி இப்படி வந்து இங்கிட்டு ஃபுல்லா வந்து இப்படி கண்ணில் வந்து முடியும். அப்போ இப்படி முடிகிறப்போ இதை என்னென்ன நோய்க்கு போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது லொகேஷன் பாயிண்டாவே நம்ம பார்க்கலாம். இந்த காற்று வந்து போய் என்ன பண்ணும்னா கையில வந்து போய் தேங்கிக்கும். ஏன்னா சிறுகுடலோட சக்தி ஓட்ட பாதையும் கையில தான் இருக்கு, ட்ரிபிள் வார்மரோட சக்தி ஓட்ட பாதையும் கையில தான் இருக்கு. அப்ப இந்த காற்று வந்து கையில போய் தேங்கிக்கும் போது என்ன ஆகும்னா, இந்த தோள்பட்டையில இந்த இடங்கள்ல எல்லாம் வந்து கையை அசைக்கவே முடியாம ஒரு கனமான உணர்வு இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லா இருக்கும். அந்த பெயினுக்கு வந்து நீங்க ட்ரிபிள் வார்மர் 6 போடும்போது இது வந்து அந்த காற்றை, அதாவது உணவை நல்லா சமைச்சிருது அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்ப அந்த காற்று வந்து என்ன ஆயிடுதுன்னா கலைஞ்சிரும். ஸோ இந்த பெயின் வந்து உங்களுக்கு சரியாயிரும். இதுவே வந்து நாள்பட்ட தொந்தரவா மாறும்போது அது என்னவாகுதுன்னா அப்படி கையையே தூக்க முடியாத பக்கவாதமா வந்து உருவாகுது. ஸோ அதுக்கும் வந்து நம்ம இந்த பாயிண்ட் போடணும். தென் நீடில் போடுறத விட உணவு பழக்க வழக்கத்தையும் கடைபிடிக்கணும். அதோட சேர்ந்து நம்ம எந்த மாதிரி வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதையும், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கான நோய்க்குறிகள் வேற, ஒவ்வொருத்தருக்கான லைஃப் ஸ்டைல் வேற. அப்ப அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்னு பார்க்கும்போது இது எல்லாத்துல இருந்துமே ஒரு தீர்வு வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஓகே, இது 2. அதுக்கடுத்து இது வந்து எங்கன்னா காதை வந்து முழுசும் சுற்றி இருக்கும் இந்த சக்தி ஓட்ட பாதை. அப்ப வந்து இந்த காற்று அப்படின்றது கெட்ட காற்று உருவாயிருச்சுன்னு சொல்றோம். அப்ப அந்த காத்து வந்து காதுக்குள்ள வந்து நின்றுச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு மாதிரி காதை அடைச்சது மாதிரி, காது வந்து மந்தமா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய காது வலி, காது கோளாறுகள், இந்த மாதிரி எந்த பிரச்சனைக்குனாலும் நாம இந்த பாயிண்ட்டை போடும்போது இது வந்து சரியாகும். அது மட்டும் இல்லாம இப்ப இது வந்து இங்க வழியா ஏறி போகுது இல்லையா இந்த இடம், அதாவது நம்மளுடைய குரல் அப்படின்றது வளமா இருக்கணும்னா மெயினா வந்து இந்த தைராய்டு சுரப்பிக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா கால்சியம் வந்து நல்லா வேணும். ஸோ இந்த சத்துக்கள் எல்லாம் கிடைக்காதப்போ என்ன ஆகும்னா இந்த கால்சியம் டெஃபிஷியன்சி ஏற்பட்டு இங்க நமக்கு வந்து குரல் கம்முதல் அப்படின்றது, அதாவது திடீர்னு வந்து வாய்ஸ் வந்து வராது, இல்லை சில நேரம் வந்து வாய்ஸ் விட்டு விட்டு வரும், இந்த மாதிரி வந்து நம்மளோட சவுண்டே வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஈன குரல்ல பேசுறாங்க அப்படிங்கும் போதும், அதாவது உங்களோட வாய்ஸ் வேறையா இருக்கும், இந்த நிலையில வந்து வரமாட்டேங்குது, ஏதோ ஒரு நோய் வாய்ப்பட்டிருக்கும் போதும் உங்களால பேச முடியல அப்படின்னா போதுமான சத்து வந்து உடம்புக்கு கிடைக்கல, அதனாலதான் சத்தமே வரமாட்டேங்குது. அதை யோசிச்சு பார்த்தோம்னா பசியில வந்து நம்மளால கத்தி பேச முடியாது. இந்த மாதிரி விஷயமா யோசிக்கும் போது இதுக்கும் வந்து இந்த ட்ரிபிள் வார்மர் 6 வந்து போடலாம். அப்ப வந்து உங்களுக்கு வந்து எனர்ஜி வந்து உடம்புக்கு கிடைச்சி உங்களால நல்ல விதமா வந்து பேச முடியும். இது ஒரு விஷயமா வந்து இதுல வந்து எடுத்துக்கிடலாம். மேலும் நம்ம வந்து சுத்தமாவே வந்து சாப்பிடவே முடியல, அதாவது அந்த சாதம் வந்து வேகவே இல்லை அப்படின்னா அது என்ன ஆகும்? வாயில வச்சு நம்மளால உள்ள கொண்டு போக முடியுமா? சாப்பிடவே முடியாது. மெல்ல முடியாம என்ன பண்ணுவோம்னா கீழே தான் துப்புவோம் வாய்க்குள்ள வச்சாலும். அதே விஷயம்தான், உள்ள வந்து சாப்பாடு உள்ள போகாம உங்களுக்கு வந்து வாமிட்டா வருது அப்படின்னா அந்த பாயிண்ட்டுக்கும், ஏன்னா உள்ள வந்து நமக்கு வந்து அது வந்து ஜீரணிக்க தயாராக இல்லை, அது ஜீரணத்துக்கு தயார்படுத்திட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சேரும். அப்ப அந்த இதை வந்து
வாந்தியா வெளித்தள்ளுது அப்படிங்கும் போதும் உங்களுக்கு வந்து உள்ள வந்து ஜீரணம் நடக்கிறதுக்கு உண்டான விஷயத்த நம்ம கொடுத்துட்டோம்னா அடுத்து நீங்க சாப்பிடும் போது அது வந்து செமிக்க ஆரம்பிக்கும். ஸோ வந்து ட்ரிபிள் வார்மர் 6 பாயிண்ட் அப்பையும் போடலாம். நீங்க அக்குபஞ்சர் படிச்சிருந்தா நீடில் போடுங்க. இது இல்லைன்னா இந்த இடத்த வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிடங்கள் வந்து நல்லா தொடர்ந்து அமுக்கி விடும்போது இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். இதை அனுபவிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற விஷயத்த கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.